எதை பாக்குங்க பயங்கர ஃபேன்ஸ் ஆயிட்டாங்களே. எதுக்கு இவ்வளவு தானம்? ரெண்டு தான் வாங்குனேன். அது ரெண்டு பிளேட் வச்சிருக்கீங்க. கரிச்சு தராங்க. பப்ஸ் இல்லையா மக்கா? வெஜ்ஜே இல்ல. அதே கரிச்சு கொட்டிட்டே போன பத்தியா? கரிச்சு கொட்டிட்டு போலாம். ஆமா யாசிட்டே தான் போனேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அந்த வெளியே கதவை திறந்துடுங்க. இப்போதான் ஒரு கப் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸு தெரியுமா? என்னது? நீங்கள் வந்து அன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நீங்கள் வீடியோவில் வந்தீங்கல்ல, உங்களுக்கு பயங்கர ஃபேன்ஸ் ஆயிட்டாங்களே. செம்ம ஸ்வீட்டு. ரொம்ப சந்தோஷம். எதை பாக்குங்க? அதான் நீங்கள் அன்றைக்கி வந்தீங்கல்ல உங்களுக்கு பர்த்டே விலாகில், அப்போ வந்து சொன்னாங்க உங்களுக்கு எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. தேங்க்யூ, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அவங்க பர்த்டேக்கு வந்து எல்லாரும் விஷ் பண்ணாங்க. உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க. எல்லாரும் வாழ்த்து உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லியாச்சு. சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங்லேருந்தே விலாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி செம்ம டயர்டாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த வீக்கெண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ஸ்கூல் வரும்போது காலையில் இருந்துக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு வழியாக பசங்களை பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ நான் எதுக்கு திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், பொங்கல் ஹாலிடேஸ் எப்போ வரும்னு. ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு லாங் ஹாலிடே, இப்போது லாஸ்ட் இதில் கிறிஸ்மஸ் ஹாலிடே எப்போ வரும்ன்றிருந்தேன். அதுக்கு முன்னாடி தீபாவளி ஹாலிடேஸ் எப்போ வரும், பூஜை ஹாலிடேஸ் எப்போ வரும்ன்றிருந்தேன். இன்றைக்கி பொங்கல் ஹாலிடேஸ் எப்போ வரும்ன்றிருக்கேன். குழந்தைங்கள ஒரு வழியாக பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய வந்தேன். செம்ம தூக்கம். காஃபி குடித்தாலுமே டயர்டாகவே தான் இருக்குது. சரி, ஓகே பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு வந்தேன்னா, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லாஸ்ட் விலாகில் இந்த ஸ்ப்ரவுட்டு பற்றி உங்கள் கூட சொல்லியிருந்தேன்ல, நிறைய பேர் வந்து அது செஞ்சு காணிங்கன்னு சொன்னீங்க. அதனால் நம்ம ஸ்ப்ரவுட்டை வச்சே நம்ம செஞ்சிடலாம் இன்றைக்கி. இல்லைன்னா வந்து நேற்று வாங்கின சாம்பார், சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே இருக்குது. அதனால் சரி, நான் தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து தோசை பேட்டர் வந்து அரைச்சிடலாம். ஸோ நம்ம ஸ்ப்ரவுட் தோசை அரைச்சிடலாம். அதுக்குன்னா 1 கப் அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ், நீங்கள் கொண்டக்கடலை ஸ்ப்ரவுட்ஸு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம பச்சை பயிறு அண்ட் நரிப்பயிறு ஸ்ப்ரவுட்டு. 1 பச்சை மிளகா காரத்துக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, இப்போ வந்து ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இவ்வளவும் வச்சு இஞ்சி வேணும்னா நீங்கள் இஞ்சி வச்சுக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம ஸ்ப்ரவுட் வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் இன்னொரு மிக்சிங் பவுலில் தோசை மாவு, ரெகுலர் தோசை மாவு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், பட் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்ப்ரவுட் விழுது. ஓகே, அவ்வளோதான். இனி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை கலந்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் தோசை பேட்டர் ரெடி. ஓகே, நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். ரெகுலர் தோசை மாதிரி தான், ஸ்பெஷலாக இல்லை. நம்ம ரெகுலர் தோசையில் ஸ்ப்ரவுட் இருக்குது. எண்ணெய் வந்து கொஞ்சமாக சுற்றி ஊற்றிக்கும். ஓகே, நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் மூங் தோசை ரெடி. ஓகே, நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் தோசை வித் சாம்பார், இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஷாப்பிங் ஹாலில் நான் வாங்கியிருந்தேன்ல, இதை வந்து நிறைய பேர்த்துட்டு இதோட தமிழ் பேர் கேட்டிருந்தேன். அப்போ அவங்க வந்து அவரை பருப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து கோயம்புத்தூர் சைடில் ரொம்ப பாப்புலர், நாங்கள் எங்கள் இதில் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பருப்பு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்க போது நிறைய பேர் குருமா, அரிசி பருப்பு சாதம் அதுதான் சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதமும் கோவக்காய் பொரியலும் தான் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 கப் அரிசி,
அரை கப் அவரை பருப்பு. இதை வந்து ஒரு நல்ல கழுவிட்டு ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து ஒரு சிம்பிளான வெர்ஷன் தான். நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக இன்னும் நல்லா பண்ணுவீங்க அரிசி பருப்பு சாதம்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் நீங்கள் எப்படி அரிசி பருப்பு சாதம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ கூட யூஸ் பண்ணலாம். இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடுகு, வரமிளகா இவ்வளவும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். ஸோ இது லேசாக பொரியட்டும். இதுக்கு கூடயே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை வதக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம் முறித்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். 4 பச்சை மிளகா. இதுக்கு காரம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா தான், அதனால் அதுக்கு தக்கன போடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிடலாம். நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதில் நீங்கள் வேணும்னா கீரை கூட ஆட் பண்ணலாம். நான் 1 கப் அரிசி அரை கப்பு பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் 4.5 கப்பு தண்ணி விட்றேன். நம்மளோட மிக்சர் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை, பட் ஹீட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த அரிசியும் அவரை பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக கொத்தமல்லி கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய். ஓகே, நம்மளோட அரிசி பருப்பு சாதம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, நம்மளோட அவரை பருப்பு சாதம் ரெடி. 3 விசில் வச்சு குக்கருமே ப்ரெஷர் அடங்கிடுச்சு. லஞ்சுக்கு கோவக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ கோவக்காய் லைட்டாக பழுத்துடுச்சு, ஸ்டில் ஓகே தான். வட்ட வட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சிம்பிள் மேரினேஷன் போட்டு மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், சால்ட் வந்து தேவைக்கு. இதை நல்லா கோட் பண்ணிடுங்க. வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம், கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும். ஓகே, நம்ம இப்போ பொரியல் பண்ணிடலாம். இந்த பேனில் ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, ரெண்டும் சேர்ந்து பொரியட்டும். மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்துருங்க. கோவக்காவை நல்ல எண்ணெயில் டாஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணேங்க. நம்மளோட கோவக்காய் பொரியல் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கோவக்காய் பொரியல் ரெடி. குட்டீஸை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ண போகிறோம். அதுக்கிடையில் ஒரு லாண்ட்ரி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வரும்போது கரெக்டாக இருக்கும். இது நேற்று போட்டு துணி, இதை நான் எடுத்துருவோம். ஏன்னா எப்படியும் குட்டீஸை வந்து ஸ்கூலில் பிக் பண்ணிவிட்டு வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகுமா. விழுதனான்னு இருக்குது பாருங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம லாண்ட்ரி போட்டுருவோம். அப்போ வரும்போது காய போடுறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் துணி தான் இருக்குது. இப்போ அப்பப்போ கிளியர் பண்ணிடுறதுனால கஷ்டம் இருக்க மாட்டேங்குது லாண்ட்ரி. ஏன்னா ஒரு 4-5 துணி தான் இருக்குமா ஒரு நாளைக்கு. ஸோ இப்போ என்னோடய ஆஃப்டர்நூன் காஃபி எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த காஃபி தான் இந்த நைட்டு வரைக்கும் வந்து ஓட வைக்கும். ஸோ யாரெல்லாம் நினைக்கிறீங்க காஃபி இல்லாமல் டே ஓடாது அப்படின்னு, நான் நினைப்பேன் காஃபியால் தான் நான் வந்து பம்பாகி எல்லா வேலையும் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. காஃபி இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ எடுத்துருவோம். Bye bye. Bye. இந்த கதவை அடைச்சிருங்க. எது வண்டி ஃப்ரண்ட்ல சதீஷ் இதை ஏன் எடுத்தான்?
அது எங்க எடுத்தீங்க? அது க்ளீன் பண்ண வேண்டிய எடுத்தேன். வைக்க மறந்துட்டியோ? ஓகே, போலாமா? போலாம், ரைட். எங்களோட ஃபேவரட் டைம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் பிள்ளைகளை கூப்பிட போகும்போது ஹலோ எஃப்எம் ரேடியோ பார்த்துட்டே போகிறது. ஹலோ எஃப்எம் தானே இது? ஏதோ ஒரு எஃப்எம்மில் பாட்டு கேட்டுட்டு அப்படி போகிறது வந்து எங்களோட ஃபேவரட். இந்த டைம் வந்து ஒரு பெஸ்ட் டைம், ரிலாக்ஸிங் டைம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே ஹரிபரியாக இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் லாண்ட்ரி, டிஷ்வாஷரு எல்லாம் போட்டுட்டு போயிட்டு வர்ற இந்த 1 hour 45 minutes. நான் 1 hour சொன்னேன்னா சதீஷுக்கு கோவம் வந்துடும். 45 கிடையாது. அங்கே எதுக்கு திருநெல்வேலியாக போயிட்டு வரும் சதீஷுக்கு தெரிய மாட்டேங்குது. போயிட்டு வர்றதுக்கு 45 minutes ஆகுங்க. இப்போ டைம் 2:39 சரியா? இப்போ ரிட்டர்ன் வரும்போது நான் உங்களுக்கு vlog எடுக்கிறேன். டைம் எத்தனை மணின்னு நான் சொல்லிடுறேன் சரியா? 3:20 ஆகிடும் வர்றதுக்கு. ஸோ அது மகா வர்றதுக்கு டைம் ஆகும். சரி, எல்லாம் சேர்த்து சொல்லியே. நான் டைம் ட்ராவல் சொல்லலை, டோட்டல் டைம். ஓகே சதீஷ், போயிட்டு வரக்கூடிய டோட்டல் டைம் தான் சொல்லியேன் சரியா? டிஸ்டன்ஸ் நான் சொல்லலை. அதெல்லாம் இப்போ திறக்காது. அடிக்கடி வெயிலுக்கு யாராவது திறப்பாளத மூடி. ஹாய் ஹாய். பாருங்க, சதீஷோட நெடுநாள் ஆசை நிறைவேறிட்டு. என்னது? நான் போய் கார்லேருந்தே இறங்க மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, பாருங்க நான் தான் இப்போ கூப்பிட போகிறேன் பிள்ளையில. இதுக்கு வேண்டி தான் எடுக்க சொன்னியா? ஒரு ரீசன், சதீஷ் வந்து மாலை போட்டிருக்கிறதுனால செருப்பு போடாமல் நடப்பாங்கல்ல, பாவம் இங்கே கீழே போட்டிருக்கிற ஜல்லி காலில் குத்துமேங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டி தான் நான் போகிறேன். அங்கே சபரிமலையில் பஞ்சு மெத்த போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்லி இங்கே ஜல்லி, பொடி ஜல்லி இல்லை. அங்கே மட்டும் எல்லா இடம். ஹாய் கேர்ள்ஸ். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. மகா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே. அவ்வளோதான் தெரியும். ஓகே, போலாமா? அம்மா நான் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து இது இதெல்லாம் மகாவோட கிறிஸ்மஸ் சாண்டா அவளுக்கு கொடுத்து. நாளைக்கு இன்னும் 2 கொடுக்கணுமா? இந்த ஒன்று தானா? இல்ல இது. ஓகே, இதுயா உனக்கு உன் கிறிஸ்மஸ் சாண்டா ஒன்று தான். சரி ஓகே, அவ்வளோ. அம்மா உன் கிறிஸ்மஸ் சாண்டா வருது. பப்ஸ் வாங்கி தரணும் அப்பா. இதுக்கு ரோல் அம்மா. பப்ஸ் வேணுமா பஜ்ஜி வேணுமா? பப்ஸ். இதுக்கு ரோல். அதுக்கப்புறம் கொழுங்குமா கட்டர். அதுக்கப்புறம் நிறைய கட்டிங் இருக்கு, நிறைய ஷேப்ஸ் இருக்கு. நைஸ். நீ கொடுத்தியா? நீ வாங்கின கிஃப்ட்டை கொடுத்தியா? ஆமா, சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பர். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை கிஃப்ட்டு? ஹைலைட். இது ஹைலைட்டர், இது பெலிக்கன். ஓகே நைஸ். பெலிக்கனை மூக்கில் வைக்கக்கூடாது தெரியுங்களா? ஆமா. ஆர்டிக்கல்ல வாசிச்சேன் என்னன்னா வந்து அந்த பெலிக்கன்ல இருக்கக்கூடிய ஏதோ கெமிக்கல் வந்து குழந்தைங்களுக்கு அது எதுக்கு யூஸ்வலா யூஸ் பண்ணுவாங்க? அது அழிக்கிறதுக்கு தானே. ஸோ அது குழந்தைங்களுக்கு அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து பாதிப்பு வந்து. ஒயிட்னரா பெலிக்கன் தான் கையில போடுவாங்க ஏதோ ஒன்று. அது வந்து ஏதோ ஒரு பாதிப்பு வரும். நான் ஒரு ஆர்டிக்கல்ல வாசிச்சேன். ஒயிட்னர் தான். அப்படியா? ஒயிட்னர் தான் கெமிக்கலா? சரி, ஏதோ ஒன்று. அதனால அது அப்படி பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் குழந்தைங்க கிட்ட அது இருக்குன்னா கொஞ்சம் காஷனாக இருங்க. ஓகே, வேண்டாம்டா. பனானா வீட்டில் இருக்கு. எனக்கு பப்ஸ் தான் கிரேவிங்காக இருக்கு. பனானா ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. எஸ், வி வாண்ட் பப்ஸ். யாருக்கெல்லாம் பப்ஸ் கிரேவிங் திடீர்னு வரும்னு சொல்லுங்க. எனக்கு 2 இப்படி. உனக்கு 2, மகிக்கு 2. ஆமா, எல்லாம் 2. அப்ப கடையில உட்கார்ந்து ஆளு ஒண்ணு தான் வேணா. எதுக்கு 2? எனக்கு ஒரே கிரேவிங்கா இருக்கு. சரி போ, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வா. ஸ்ரீ சிந்து பேக்கரியில வாங்குறோம். இது ஆன் த வே. அந்த என்னது
என்ன மாதிரி ஒரு பேடான அட்ரஸ் சொல்லக்கூடியவங்க இருக்கவே மாட்டாங்க. எனக்கு வழி சொல்லவே தெரியாது மகா. இந்த வழி என்ன இடம் தெரியுமா? எனக்கு வாயில வர மாட்டேங்குது பாருங்க. ஆசாரிப்பள்ளம் கிராம நிர்வாக அலுவலகம் இங்கதான் இருக்கு. அப்ப அதை சொல்லிடுவோமா? நாகர்கோயில் மாநகராட்சி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் நிதி ஒதுக்கீடு. அது என்ன பாத்ரூமா? ஐயோ சாரி, அது என்ன? கிராம நிர்வாக அலுவலகம் ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் அங்க இருக்குங்க. அந்த ரோடு இருக்குல்ல, அங்க ஸ்ரீ சிந்து பேக்கரின்னு இருக்கு. ஆக்சுவலி பப்சி இல்லைன்னு சொல்ல போறான் எனக்கு. ஹலோ, கார்ல கனெக்ட் ஆயிருக்கு. அண்ணா வர பப்ஸ் இல்ல. போச்சா? வடை போச்சே. பப்ஸ் இல்லையா மக்கா? வெஜ்ஜே இல்ல. ஐயோ, அதே நீ கரிச்சு கொட்டிட்டே போன பத்தியா? கரிச்சு கொட்டிட்டு போலாம். ஆமா, ஏசிட்டே தான் போனேன். அதான் சொன்னா 2 பப்ஸ் வாங்கி தர மாட்டேன், 1 தான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டே போனேன். இல்ல பப்ஸ் இல்ல. பப்ஸ் இல்ல. போ கிரேட்டஸ்ட் பேக்கரி போ. கிரேட்டஸ்ட் பேக்கரிலாம் போம்பே போட்டிங்கற. கேரட்டி எங்க? என்ன டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டே எனக்கு வாங்கி தா. நீ அங்க ஸ்விஸ் பேக்கர்ஸ் கிட்ட நிப்பாட்டி நான் போய் வாங்கி. இங்கே நிப்பாட்ட மாட்டேன். ஸ்விஸ் பேக்கர்ஸ் கிட்ட நான் பப்ஸ் வாங்கி தாடா. நேரா வீட்டுக்கு கிரேவிங்கா இருக்கு பாருங்க. ஒரு திகி பப்ஸ் வாங்கி தர மாட்டேக்காமா. சிப்ஸ் மிஷின் பத்தியா? அது நல்லாவே இல்ல. ஏய் ஆமா, எது நல்லா இல்ல? சீவறதுக்கு எது நல்லா இல்ல மகா? அம்மா வாங்கிட்டா. அப்பா டைம் என்னாச்சு? 3:40 பாத்துக்கோங்க. எப்போ நம்ம போனோம்? எங்க எத்தனை கடையில நிறுத்தி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்க? சரி இருந்தாலும் பாருங்க 3:40 வரைக்கும் ஆயிருக்கு. நான் இதை தான் சொல்லுவேன் டைம் ஆகும் அப்படின்னு. ஒத்துக்கவே மாட்டான். இப்போ ஒத்துக்கிறியா? வேனுக்குனே நிப்பாட்டல, டைம் ஆகும் நம்ம எல்லா இடமும் போயிட்டு வர்றதுக்கு. அண்ட் ஃபைனலாக கிரேவிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். வெஜிடபிள் பப்ஸு. அப்பா வேண்டான்னு சொன்னாலும் நான் அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தேன். அப்பாவுக்கு என்னோட பங்கு தருவேன். சரியா அப்பா? ஸோ சில கிரேவிங்ஸ் வந்து நமக்கு வந்துடுச்சுன்னா அதை சாப்பிட்டே ஆகும். எதுக்கு இவ்வளோ வேணும்? இவ்வளோ 10 தான். ஆளுக்கு 2 இங்க வருங்க. நான் எடுத்துக்கோ. எனக்கு எடுத்துக்கோ. சும்மா யார் பங்கு எடுத்துக்கோ. வீடியோ ஆஃப் பண்ணா தான் கேட்பேன். இல்ல உனக்கு வந்து எனக்கு வந்து கை கழுவிட்டாங்க. கை கழுவிட்டியா? ஒன்னு எடுத்துக்கோ. நீ ஒன்னு சாப்பிடு. எனக்கு சாப்பிட மாட்டியா? நீ சாப்பிடணும். நீ என்னோட சேர்ந்து தான் குண்டாகணும். சாப்பிடணும். 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 ஏய் இங்க போய் Dress கையெல்லாம் கழுவிக்கோ. போ. சூடா இருக்கு. கை கழுவிக்கோ. சூடா இருக்கு. இப்ப கை கழுவிக்கோ. மகா ஃப்ரீயா சாப்பிடணும்னா Dress எல்லாம் மாத்தி எடுத்துட்டு வா. போடா வேணுமா? என்ன வேண்டாம். நீ ஷூர்? உண்மையிலே வேண்டாம். மகா கழுவி. போ. எதுக்கு இவ்வளோ வேணும்? 2 தான் வாங்குனேன். அது 2 பேக் வச்சுக்கிட்டு. கரிச்சு தராத. கரிச்சு இல்லடா. ஒண்ணு சாப்பிடா சரி. ஓகே. 2 எல்லாம் ரொம்ப எனக்கு கிரேவிங் வந்துச்சு. நான் சாப்பிட்டேன். எனக்கு இது வந்து சாப்பிடணும் ஒரே கிரேவிங். கரிச்சு தராம பார்த்துக்கோங்க. ஏன்னா டெய்லியே சாப்பிடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடணும். நான் டெய்லி சாப்பிட்டேனா? இது எவ்வளோ நாளாக நான் சாப்பிடணும்னு இருந்தேன் தெரியுமா? நானே இப்போ சாப்பிட முடியாது. இனி 4 மணிக்கு தான் சாப்பிடணும். யாருக்கெல்லாம் பப்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சதீஷ் வந்து ஏன் தெரியுமா இப்படி புலம்புறாங்க? ஏன்னா அவன் வந்து சாப்பிட மாட்டான். அவன் கண்ட்ரோல்ல இருக்கான். அப்ப நீங்க என்ன சாப்பிடுது? நீங்க மட்டும் நல்லா சாப்பிடுவீங்க, என்னால சாப்பிட முடியல. அப்படிதானே? அப்படிதான் நட்ஸ் எடுத்தா அவர் ஹெல்த்தி டயட்ல இருக்காங்க. நம்ம கிரேவிங் சாட்டிஸ்ஃபை பண்ண இதை சாப்பிடுறதுல எப்படி கரிச்சு விடுவோம் பாருங்களேன். கார்ல இருந்து சாமி கார்ல இருந்து ஏன் வாங்கிங்க? வாங்கி தர மாட்டேன். 1 வாங்குங்க, 2 வேண்டாம். எனக்கு ராசி பலன் படி கோபப்படக்கூடாது. கொழுப்பு பிடிச்ச சாமி.
அன்னைக்கு கமெண்ட் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து டேன்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலி எனக்கு டேன்னு சொல்ல மனசு வரல. சொல்லும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. அந்த ஒரு ரீசன். சரி ஓகே. நான் இங்கே வாங்க. என்ன வேணும்ப்பா? நான் இல்லை, லாண்ட்ரி துணியை மட்டும் எடுத்துடுறேன். துணி எடுத்து துவைச்சிடும். பார்த்தீங்களா டைமிங். திஸ் இஸ் கால்ட் அஸ் டைமிங். போட்டுட்டு போனோம், வந்த உடனே காய போட்டுடலாம். இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் டின்னர் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலை, பட் அசம்பிள் பண்ண போகிறேன். இன்றைக்கி பண்ணது வந்து என்னென்னா மெக்சிகன் பரீட்டோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன்னு மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து ஸ்பானிஷ் ரைஸ், மெக்சிகன் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிளாக் பீன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ரீஃப்ரைட் பீன்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து நம்மளோட சிம்பிள் சல்சா. ப்ரோட்டீனுக்கு டோஃபுவை வந்து மெக்சிகன் சீசனிங் போட்டு லைக் ஆரிகானோ, சில்லி பவுடர் அந்த மாதிரி ஐட்டம் போட்டு சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மோசரல்லா சீஸ் இருக்குது. இது வந்து மேயனைஸ். யூஸ்வலாக சவர் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி மேயனைஸ் தான். அதுக்கப்புறம் டொட்டியா. இது வந்து நம்ம பரீட்டோக்கு நல்ல பெரிய சைஸ் டொட்டியா. ஆக்சுவலி ஒரு பரீட்டோக்கே 2 டொட்டியா உங்களுக்கு வந்து வேணும் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு. ஸோ அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட 2 பரீட்டோ வச்சாச்சு. இப்போ பேஸில் ரீஃப்ரைட் பீன்ஸ் வந்து தடவிக்கோங்க. ஸோ இது யூஸ்வலாக வந்து அந்த ராஜ்மா இருக்குல்ல, அந்த மாதிரி கிட்னி பீன்ஸ் வச்சு பண்ணுவாங்க. பட் நான் வந்து பிளாக் பீன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். டோஃபு, சீஸ் போட்டுக்கலாம். நம்மளோட மெக்சிகன் ரைஸ், ஸ்பானிஷ் ரைஸ், கொஞ்சம் சல்சா, நம்மளோட ரீஃப்ரைட் பீன்ஸ். ஸோ உங்களுக்கு பரீட்டோ தெரியும்ல, அது ஆக்சுவலி ஃபுல்லி லோடட் தான். இது வந்து லெட்யூஸ், ஐஸ்பர்க் லெட்யூஸ் வந்து நிறைய ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. இப்போ நம்மளோட பரீட்டோவோட சீலிங் இது வந்து நம்மளோட மோசரல்லா சீஸ். இதுதான் வந்து நம்ம குக் பண்ணும்போது இதை வந்து ஹோல்டு பண்ணி சீல் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹர்ப்ஸ், ஆரிகானோ, இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் நான் யூஸ் பண்ணுறது இந்த பீஸா ஆரிகானோங்கிற இந்த ஹர்ப்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேயனீஸ். ஸோ நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் இதை அப்படியே எடுத்து குக் பண்ண போகிறேன். ஸோ பரீட்டோவை நம்ம பேனில் வச்சாச்சு. இது மெயினாக லோ ஹீட்டில் குக் ஆகணுங்க, ஏன்னா வந்து நம்மளோட சீஸ் வந்து மெல்ட் ஆகணும், அதுக்கு வேண்டி தான் குக் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பரீட்டோ வந்து குக் ஆனதுக்கப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பரில் ரோல் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஹாட்டான பரீட்டோவை என்ன பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி குக் பண்ணும்போது உள்ளே இருக்கிற சீஸ் மெல்ட் ஆகணும். ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லா ஐட்டமுமே குக்டு தான். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட மெக்சிகன் பரீட்டோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் முடிச்சு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி பாத்திரங்கள் மட்டும் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும். ஸோ இதோடு இன்றைக்கி விலாகை முடிச்சுக்கிறேன். பாய் சொல்லுங்க. குட் நைட் மஹி. குட் நைட். குட் நைட்.